உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டு படுகொலை. இலங்கையில் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை. லொகுபட்டியின் கணக்குகளில் சிக்கிய பில்லியன் தொகை பணம் தீவிரமடையும் விசாரணை. வெளிநாட்டு காதலனால் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. நெதன்யாகுவை கைது செய்வேன், கனடாவின் உறுதிமொழியால் அதிருப்தியில் இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார். சபைத் தலைவருக்குரிய தன்னுடைய கதிரையில் அமர்ந்திருந்த போது அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பிரதேச சபை தலைவரை மாத்தறை பொது மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் சென்றனர். எனினும் படுகாயமடைந்த தலைவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தி சென்ற துப்பாக்கிதாரிகள் பிரதேச சபை தலைவரிடம் ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்குவதற்காக சபைக்குள் நுழைந்ததாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை 20,000 குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் 60,000 குறைந்ததாக கூறப்படுகிறது. இதன்படி இன்றைய தினம் காலை கொழும்பு செட்டியார் வீதி தங்க சந்தையில் ஒரு பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலை 3,22,000 காணப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 3,79,200 விலை நிர்ணயிக்கப்பட்டது. இதேவேளை வெள்ளிக்கிழமை 4,10,000 இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று 3,50,000 காணப்பட்டுள்ளதாக கொழும்பு தங்கச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான லட்டு வககந்திய சுஜீவருவன் குமாரடி சில்வா எனப்படும் லொகுபெட்டி என்பவருக்கு சொந்தமான சுமார் 1 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களை கைது செய்ய குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது. லொகுபட்டியின் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்ட பணத்தை ஒரு சந்தேக நபர் உண்டியல் அமைப்பு மூலம் நாட்டிற்கு வெளியே அனுப்பியதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. லொகுபட்டியின் போதைப்பொருள் கடத்தலில் நிதி விவகாரங்களுக்கு பொறுப்பான நபர் சமீபத்தில் கந்தான பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபரின் கணக்கில் 330 மில்லியன் ரூபாய் புழக்கத்தில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி குற்றப்புலனாய்வுத்துறையின் சட்டவிரோத குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் 1 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பரிவர்த்தனைகளை மேற்கொண்ட 2 கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த கணக்குகளில் இருந்து பரிவர்த்தனைகளை மேற்கொண்ட நபர்களும் அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் லொகுபெட்டி தற்போது பூசா சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தென்னிலங்கையில் பெண்ணொருவரை ஏமாற்றி பணம் பறிக்க முயன்ற இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பல்கலைக்கழக மாணவர் என போலீசார் தெரிவித்தனர். எல்பிட்டிய மீடியாகோடுவில் வசிக்கும் 25 வயது பெண்ணிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் பறிக்க முயன்ற வேளையில் மீடியாகோடு போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் விசாரணைகளின் போது தனக்கு தெரிந்த பிரேசிலிய நண்பர் ஒருவரின் வேண்டுகோளுக்கமைய பணத்தை பெற முயன்றதாக குறித்த மாணவன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் டெலிகிராம் செயலி மூலம் சுமார் 4 மாதங்களாக பிரேசில் நாட்டு இளைஞருடன் உறவில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த உறவு பின்னர் காதல் உறவாக வளர்ந்துள்ளது. குறித்த பெண்ணை திருமணம் செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்பட்ட நெருக்கமான உறவு காரணமாக குறித்த பெண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. சில மாதங்களில் குறித்த பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட உள்ளதாக மிரட்டி பணம் கோரியதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். குறித்த பல்கலைக்கழக மாணவரிடம் பணத்தை வழங்குமாறு வெளிநாட்டவர் கோரிக்கை விடுத்த நிலையில் இதுகுறித்து போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டிற்கமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணைக்கமைய கனடா பிரதமர் மார்க் ஹானி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்வதாக வெளியிட்ட அறிவிப்பு பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணை உத்தரவு தொடர்பில் கார்னி வெளியிட்ட தனது உறுதிமொழியை கைவிடுமாறு இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. கடந்த வாரம் வெளியிட்ட பத்திரிகையொன்றின் நேர்காணலில் நெதன்யாகு கனடாவுக்கு வந்தால் போர்க்குற்றச்சாட்டில் கைது செய்வதாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு பதில் வழங்கிய ஹார்னி ஆம் என்று பதிலளித்தார். இதன்படி குறித்த கருத்தானது இஸ்ரேலிய தரப்பிற்கு தற்போது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
இதுகுறித்து இஸ்ரேலிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் சோஸ் பெட்ரோசியன் கருத்து வெளியிடுகையில் கார்னி இதை மறுபரிசீலனை செய்து மத்திய கிழக்கில் உள்ள ஒரே யூத அரசு மற்றும் ஜனநாயக நாட்டின் தலைவரான பிரதமர் நெதன்யாகுவை கனடாவிற்கு வரவேற்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். காசா மோதலில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு நெதன்யாகுவிற்கு ஐசிசி கடந்த ஆண்டு பிடியாணையை பிறப்பித்தது. எனினும் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை நிராகரித்து காசாவில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்களை இஸ்ரேல் மறுக்கிறது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான கனடாவின் முடிவு பயங்கரவாதத்திற்கு கிடைத்த பரிசு. அது கனடாவில் யூத எதிர்ப்பு தீயில் எண்ணெய் ஊற்றியுள்ளது என்றும் பெட்ரோசியன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டு படுகொலை. இலங்கையில் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை. லொகுபட்டியின் கணக்குகளில் சிக்கிய பில்லியன் தொகை பணம் தீவிரமடையும் விசாரணை. வெளிநாட்டு காதலனால் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. நெதன்யாகுவை கைது செய்வேன். கனடாவின் உறுதிமொழியால் அதிருப்தியில் இஸ்ரேல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.